நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்றினியின் நெய்தல் திணையின் ஒன்றில் காலை அன்றில் போல என்று தொடங்கும் பாடலின் விளக்கத்தினை மட்டும் இந்த பகுதியில் நாம் காண்போம். இதுதான் அந்த பாடல். இந்த பாடலை பாடியவர் மோசி கண்ணத்தனார். கூற்று: பிரிவு உணர்த்தப்பட்ட தோழி தலைவர்க்கு உரைத்தது. அதாவது, தலைவனானவன் தலைவியை பிரிந்து செல்லப் போகின்றான். பிரிந்து செல்லக்கூடிய தலைவன் தலைவியிடம் நேரடியாக சென்று அதை சொல்வதற்கு மனமில்லாமல் தோழியிடம் முதலில் சொல்கின்றான். தோழி தலைவனின் பிரிவை தலைவியானவள் தாங்க மாட்டாள் என்பதை நன்கு உணர்ந்தவள். ஆகையால் தலைவனே, நீ தலைவியை பிரியக்கூடாது என்பதை உணர்த்துகின்ற வகையில் அவள் தலைவனிடம் பேசத் தொடங்குகின்றாள். அதை இந்த பாடலானது நமக்கு இனிமையாக காட்சிப்படுத்தி இருக்கின்றது. அதன் விளக்கத்தினை மட்டும் இந்த பகுதியில் நாம் காண்போம். தலைவனே, அன்றில் பறவையானது ஆணும் பெண்ணுமாக எப்போதும் ஒன்றாகவே வாழும். அவற்றில் ஒன்று பிரிந்து விட்டால் மற்றொரு பறவை உயிர் வாழாது, இறந்துவிடும். அதை போல அந்த பிரிவு துயரத்தை தாங்கிக் கொண்டு துன்பமான வாழ்க்கையை வாழாது தலைவியும் தன்னுடைய உயிரினை விட்டு விடுவாள் என்பதனை கூறி அதற்கு ஒரு அழகான காட்சியினை எடுத்து காட்டுகின்றாள் தோழி. காட்டில் உள்ள ஈங்கையின் அரும்பும் காட்டு மல்லிகையும் மணல் மேட்டில் விழுந்து கிடக்கின்றன. அந்த பூக்கள் அருகிலுள்ள நீர்க்குட்டையில் விழுந்து விடுகின்றன. அவற்றை அங்குள்ள மானானது கால்களால் மிதிக்கின்றது. அப்போது வெள்ளியை உருக்கி ஒரு பாத்திரத்தில் சாய்த்து விட்டதனை போன்று நீர்க்குமிழிகள் தோன்றுகின்றன என்று ஒரு காட்சியை எடுத்து காட்டி அதில் பூவாக தலைவியையும் மானாக தலைவனையும், அந்த பூக்களை மிதித்தல் என்பது தலைவன் தலைவியை பிரிதலாகவும், அந்த நீர்நிலையில் பூக்களை மிதிக்கும் போது உடனே தோன்றி மறைகின்ற குமிழியானது தலைவன் பிரிந்தவுடன் இறக்கும் தன்மை கொண்ட தலைவிக்கு ஒப்புமைப்படுத்துகின்றாள். இறுதியாக, தலைவனே, நீ பிரிய நினைக்கும் காலமானது கூதிர்காலம், அதாவது குளிர்காலம். மற்ற எந்த காலத்தை விடவும் குளிர்காலத்தில் தலைவனை பிரிந்து தலைவி வாழ்தல் என்பது அரிதானது. ஆகையால் அது பிரியக்கூடாத காலமும் கூட. எனவே தலைவியை நீ பிரியாது அவளை வாழ்விப்பாயாக என்று தலைவனிடம் வேண்டுகின்றாள் தோழி. இந்த பாடலினை அன்றில் பறவையும் தலைவியும், நீர்க்குமிழியும் தலைவியும், கூதிர்காலமும் பிரிவும் ஆகிய குறிப்பு சட்டகங்களின் வாயிலாக இனிமையான இந்த பாடலை மாணவர்கள் எளிமையாக தேர்வில் எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.